ஒரு விவசாயியின் அழகான மகள் இந்து. ஒரு நாள் அவளை ஒரு இளைஞன் தொந்தரவு செய்தான். அவள் உதவிக்காக கத்தினாள். அப்போது அருகில் இருந்த சுதேந்திரன் நாக உருவம் எடுத்து வந்து சீறி அந்த இளைஞனை விரட்டினான். பிறகு மனித உருவமாக மாறி இந்துவிடம் கூறினான், என் பெயர் சுதேந்திரன். நான் நாகலோகத்தை சேர்ந்தவன். இந்த நாகமணியின் சக்தியால் மனித உருவம் எடுக்கிறேன். இந்து அவனை விரும்ப ஆரம்பித்தாள். சுதேந்திரன் அவளை திருமணம் செய்ய விரும்பி சுக்கிரானந்தர் முனிவரை சந்தித்தான். முனிவர் கூறினார், இது இயற்கைக்கு எதிரானது. இருந்தாலும் உன் அன்பு உண்மையானதா என்பதை நிரூபி. இரவு நேரங்களில் தவம் செய், நல்ல செயல்கள் செய். காலப்போக்கில் மனித உருவம் நிலைத்துவிடும். சுதேந்திரன் தவம் செய்து வந்தான். ஆனால் ஒரு இரவு நாகமணி திருடப்பட்டது. அதனால் அவன் மீண்டும் நிரந்தரமாக நாகமாக மாறினான். இதனால் அவன் அந்த திருடனை தேடி பழிவாங்க முடிவு செய்தான். கண்ணன் மற்றொரு ஊரில் செல்வந்தனாக வாழ்ந்து வந்தாலும் தனது பழைய நண்பன் ரங்கனை மறக்கவில்லை. ஒரு நாள் அவன் மீண்டும் கடம்பவனத்திற்கு திரும்பி ரங்கனை சந்தித்தான். அவனை பார்த்த கண்ணன் மகிழ்ச்சியுடன் கூறினான், ரங்கா, இன்று நான் செல்வந்தனானேன். உன் உதவியை மறக்கவில்லை. என்னுடன் வா. என் செல்வத்தில் பாதியை உனக்கு தருகிறேன். ஆனால் ரங்கன் அமைதியாக சிரித்து கூறினான், நன்றி கண்ணா. நான் உழைத்து சம்பாதித்து வாழ விரும்புகிறேன். இதைக் கேட்ட கண்ணன் அவனை மதித்து மீண்டும் தனது ஊருக்கு புறப்பட்டான். அவன் காட்டை கடந்து செல்லும்போது நாகமணியின் சக்தியை உணர்ந்த சுதேந்திரன் அவனை கண்டுபிடித்தான். என் நாகமணியை திருடியது இவன்தான் என்று கோபமடைந்தான். உடனே நாக உருவத்தில் கண்ணனை கடித்தான். ஆனால் அப்போது அதிசயம் நடந்தது. கண்ணனுக்கு விஷம் வேலை செய்யவில்லை. அதே நேரத்தில் சுதேந்திரன் திடீரென மனித உருவமாக மாறினான். இதைக் கண்டு வேதாளம் விக்கிரமனை நோக்கி கேட்டது, அரசே, கண்ணன் சுயநலத்தால் நாகமணியை திருடினான். ஆனால் ஏன் விஷம் அவனை கொல்லவில்லை? மேலும் சுதேந்திரன் எப்படி மனித உருவத்தை நிரந்தரமாக பெற்றான்? ரங்கன் நேர்மையாக வாழ்ந்தும் செல்வம் பெறவில்லை. தர்மம் செய்பவர்களுக்கு இதுவே பலனா? சிறிது நேரம் சிந்தித்த விக்ரமன் பதிலளித்தான், ஒருவரின் செயலை மட்டும் வைத்து பலன் வராது. அதன் பின்னுள்ள நோக்கம், சூழ்நிலை, செய்த நன்மை தீமை அனைத்தும் சேர்ந்து பலனை தீர்மானிக்கும். அவர் தொடர்ந்து கூறினார், கண்ணன் நாகமணியை திருடியது தவறு. ஆனால் அதன் மூலம் எண்ணற்ற பாம்பு கடி உயிர்களை காப்பாற்றினான். பின்னர் செல்வந்தனான பிறகும் நண்பன் ரங்கனை மறக்கவில்லை. தனது செல்வத்தை பகிரத் தயாராக இருந்தான். அந்த நற்குணங்களால் அவன் உயிர் காப்பாற்றப்பட்டது. சுதேந்திரன் காதலுக்காக மனித உருவம் தேடியான். ஆனால் அவனுடைய நாகமணி மூலம் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. அந்த புண்ணியத்தின் பலனாக அவன் நிரந்தர மனித உருவம் பெற்றான். ரங்கன் செல்வம் சேர்க்கவில்லை. ஆனால் மன நிம்மதியுடனும் நேர்மையுடனும் வாழ்ந்தான். அதுவே அவனுடைய உண்மையான செல்வம். விக்ரமனின் சரியான பதிலை கேட்ட வேதாளம் சிரித்தபடி மீண்டும் பறந்து சென்றது. விக்ரமன் மீண்டும் அதை பிடிக்க